கேஃப் ஆன்லைன் படிப்பகத்தில் தினம் ஒரு மதிப்பெண்ணில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் பார்த்தினாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணி டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபேக்டரைஸே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் ஆன்சர் போட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஈஸியான நம்பர், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த கொஸ்டினில் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு வேல்யூ வரும். அதே எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆப்ஷன்ஸில் கொடுக்க போகிறோம். எது ஆன்சர் வருது அதுதான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொஸ்டினில் கொடுத்தோம்னாக்க எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன வரும்? 1 + 5 + 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா 1 - 4 - 21 டிவைடட் பை 2 - 1 - 6 divided by 2 - 11 - 21. ஸோ சால்வ் பண்ணலாமா? இந்த வேல்யூ என்ன வரும்? 1 + 5 + 6 12 divided by 24 25 நாக்கா -24 divided by 6 + 1 7 7 - 2 நாக்கா -5 divided by இது 32 - 30. ஸோ மைனஸ் கேட்டில் 5 வந்து 6 ஆல் 30 times 12 2. ஸோ சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்? -1/2 divided by 1/6 -1/2 into 6/1 -3/1 அப்படிங்கிறது ஆன்சர். -3/1 ஆப்ஷன்ஸ்ல எங்க வரும்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ x = 1 கொடுத்தோமா, 4 ஆப்ஷன்ஸ்ல x = 1 கொடுக்கணும். இது 1 + 2 என்ன வரும்? 3/-6 வரும். அப்படின்னாக்கா -1/2. ஸோ ஆன்சர் மேட்ச் ஆகல. 1 கொடுத்தோம்னாக்கா -1/3. ஸோ ஆன்சர் மேட்ச் ஆகல. இங்க 1 கொடுத்தோம்னாக்கா 3/-1. ஸோ அல்டிமேட்லி இது என்னன்னு சொல்லலாம்? -3/1 சொல்லலாம். ஸோ இங்க பி ஆப்ஷன் மேட்ச் ஆயிருச்சு. இங்க 1 கொடுத்தோம்னாக்கா -6/3 = -2/1. ஸோ இதுவும் மேட்ச் ஆகல. யார் மேட்ச் ஆகுறாங்க? பி ஆப்ஷன் மேட்ச் ஆகுறாங்க. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணாமே சம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து பி. தேங்க்யூ.